வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை பணிவன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பாவில் இருக்கும் பிரம்மகாரு மடம் அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தின் பேரே பிரம்மகாரு மடம். இந்த பிரம்மகாரு மடத்துல இருந்து கொண்டு நமக்கெல்லாம் பல நூற்றாண்டுகளாக நமக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீரபிரமேந்திர சுவாமிகள் ஆந்திராவில் ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுகிற ஒரு சித்தர் பீடம். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 18 சித்தர் பீடங்கள் இருக்குது, ஒருத்தரை தவிர. கொங்கணர் அவங்க திருப்பதியில இருக்காங்க. அவர் வாழ்ந்து நிறைய சித்து விளையாட்டுகள் செய்த பொன்னூதி மலை தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப எப்படி மாயம்மா சேலம் அப்படின்னு சொன்னா அப்பா பைத்தியம் சாமிகள் சேலத்துல, அழுக்கு சித்தர் வேட்டைக்காரன் புதூர், நம்மளுடைய குருநாதர் கோடி சாமிகள் பொள்ளாச்சி புரவிப்பாளையம், கணக்கன்பட்டி சாமிகள், பாட்டி சித்தர் கரூர் தாந்தோன்றிமலை, இப்படி தொடர்ந்து நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில நம்ம ஒவ்வொரு மாவட்டம், இப்போ நீங்க கர்நாடகா மாநிலம் போனீங்கன்னா எரிராதா சுவாமிகள், அவருடைய சீடர் தான் பாடகசேரி சுவாமிகள். இப்படி ஒவ்வொரு மாநிலம் மற்றும் மாவட்டம் தோறும் அங்கு ஒரு சித்தர் நமக்கு அவதரித்து நமக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளுடைய அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, எங்க அவருக்கு அந்த டிரான்ஸ்பார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இயல்பான ஒரு மானிட வாழ்க்கையிலிருந்து அவர் ஒரு சித்த நிலைக்கு எப்படி அவர் வந்தாரு, அதற்கான காரணிகள் என்ன, அவருடைய சித்து விளையாட்டுகள் எங்க இருந்தது, எங்கெல்லாம் அவர் இல்லற வாழ்விலிருந்து அவர் அவருடைய அந்த ஆன்மீக பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து அந்த ஜீவ சமாதியோட தரிசனத்தோடு இந்த வரலாற்றை நாம் கூடவே நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப காலம் நான் அந்த ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளுடைய இந்த ஜீவபீடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடந்த வாரம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் அந்த காணொலியை, அந்த தரிசனத்தை காணொலியாக்கம் செய்து உங்களுக்கு நான் இந்த பதிவுல நான் கொடுக்குறேன். இந்த காணொலியில வீர பிரம்மேந்திர சுவாமிகளுடைய கருவறை எடுக்கல, அது அங்க அனுமதி இல்லை. அந்த ஆலயத்தை நம்ம காணொலியாக்கம் செய்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஆலயம் எங்க இருக்கு, அதோட முகவரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பின்னூட்டத்துல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. தொடர்ந்து இந்த காணொலிகளை நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தா 2-3 காணொலி பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த காணொலி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா, வருங்காலத்தில் நாங்கள் வெளியிடப்படும் இந்த காணொலிகளுக்காக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கும். இதை லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் இந்த காணொலியை போய் சேர்க்க முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மேலும் ஆயிரக்கணக்கான சித்தர் பீடங்களின் தரிசனம் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதை காணொலியாக்கம் செஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம். சித்தர்களுடைய வரலாறை கொடுத்துருக்கோம். நிறைய புத்தகங்கள் இருக்குது. வாழும் சித்தர்களுடைய தரிசனங்கள், அவங்க எங்க இருக்காங்க, அதெல்லாம் மேப்பிங் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த பின்னூட்டத்துல இருக்கிற அந்த www.சித்தர்கள்திருவடி.com அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் அங்க கொட்டி கிடக்குது சித்தர்கள் பத்தி. சித்தர்கள்னா யாரு, அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி ஜீவசமாதி பண்ணணும், எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்க, எங்கெல்லாம் வாழும் சித்தர்கள் இருக்காங்க, என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, சித்தர் மார்க்கத்துல சித்தர் பாதையில் அவங்க தொடர இருப்பவர்களுக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் நமக்கு வழிகாட்டியா இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை சித்தர் பீடங்களையும் கிட்டத்தட்ட ஒருங்கிணைத்து நம்ம பண்ணியிருக்கோம். தற்சமயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, இல்ல இப்ப எங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உடனே சித்தர்கள் திருவடி அந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதை சுற்றுப்புற நீங்க பக்கத்துல இருக்கிற எங்க எல்லாம் மேப்பிங் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே இலவசமா நீங்க தொடர்ந்து நீங்க அந்த தகவல்களை பெறலாம். தொடர்ந்து சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளைக்கு அன்னதானம், அபிஷேக பொருட்கள், நிறைய திருப்பணி, இப்படி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் பின்னோட்டத்தில் இருக்கும் அந்த ஜிபே மற்றும் பேடிஎம் இந்த எண்ணிற்கு நீங்க கொடுக்கலாம். கூடவே QR கோட் இருக்குது, அதை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய பங்களிப்பை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் இந்த அறப்பணிக்கு நீங்கள் உதவி செய்யலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அந்த ஜீவபீட தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். வணக்கம். மீண்டும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும்
சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. வணக்கம். இந்த காணொளியில நாம பார்க்க இருக்கிறது ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் வரலாறு மற்றும் ஜீவபீட தரிசனங்களை இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம். ஆந்திர பிரதேசத்துல அன்பா அவரை பிரம்மகாரு அப்படின்னு அவங்கள அழைப்பாங்க. பிரம்மகாரு அப்படின்னு அழைத்ததுனால அந்த கிராமத்துக்கு பேரே பிரம்மகாரு மடம் அப்படின்னு. இந்த பிரம்மகாரு மடம் ஆந்திர பிரதேச மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்குது. ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி பிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் தீர்க்க தரிசனங்களை முன்கூட்டியே சொல்லுவார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பத்தி ஆஸ்ட்ராடானமஸ் சொல்லுவோம் இல்லையா, அவரை மாதிரியான இவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வழங்குவார். அதை ஒரு பனை ஓலைகள்ல கிட்டத்தட்ட 1,45,000 பனை ஓலைகள்ல இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். பொதுவாக தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது டெல்பியின் ஆரக்கல் காலத்திலிருந்து சென்ஜோனின் இந்த வாய்ஸ் சொல்லுவோம், குரல்கள், அதுவரை எதிர்கால நிகழ்வுகளின் முன்னறிவிப்பு வரலாற்றின் வரையறைகளில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மாய பார்வைக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகியவை காலத்தின் தொடர்ச்சியான நீரோட்டமாக தோன்றலாம். அதை அசரீரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரத்துல தீர்க்க தரிசனம் ஒரு துல்லியமான ஊகமாக கூட நாம பார்க்கலாம். பழங்காலத்தில் இருக்க அசரீரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. தீர்க்க தரிசனங்களால் சில நேரங்களில் ஒரு ஆழ் மனநிலையில் காணப்படும் வெளிப்பாடுகளாகவும், சில சமயங்களில் ஒருவர் தூங்கும் போது மர்மமாக தங்களை தாங்களே பரிந்துரைக்கும் அசரீரி போன்ற பதில்களாகவும் ஏற்கப்படுகின்றன. அவற்றின் தோற்றம் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னறிவிப்புகள், அதாவது தீர்க்க தரிசனங்கள் ஒரு எச்சரிக்கையாகவே கவனிப்பதன் மூலம் மக்கள் பேரழிவை, எதிர்காலத்தில் வரும் பேரழிவை தவிர்க்கலாம். கணிக்கப்பட்ட ஆபத்தை தடுக்க மக்கள் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறும் போது மட்டுமே ஒரு தீர்க்க தரிசனம் உண்மையாக காணப்படும் என்பது வாழ்க்கையின் முரண். இந்திய காவியங்கள் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்துள்ளன என்பது கவனத்தில் கொள்ளப்பட்ட மற்றும் கவனிக்கப்படாததாகும். பவிஷ்ய புராணம் என்ற புத்தகத்திற்கு அடுத்ததாக மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த முன்னறிவிப்பு ஸ்ரீ பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் கால ஞான தத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து, அதாவது புத்தகம் என்பது அவர் பனை ஓலைகளில் எழுதி வைத்த அந்த மந்திரங்கள், அந்த தீர்க்க தரிசனங்கள், வரவிருக்கும் தசாப்தங்களில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் மற்றும் போக்குகளின் ஒரு பார்வையை இது வழங்குகிறது. ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் தனது குழந்தை பருவத்தை பற்றி மிக குறைவாகவே நாம் அறியப்படுகிறோம். அவருடைய தந்தை ஸ்ரீ பரிபூர்ணாச்சாரி மற்றும் ஸ்ரீமதி பிரகதாம்பா இந்த தம்பதியருக்கு அவர் மகனாக பிறக்கிறார். அவர்களுடைய இறப்புக்கு பிறகு
அவருடைய வளர்ப்பு பெற்றோரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இது தவிர நந்திகொண்டாவிற்கு அருகில் உள்ள பாபக்கனி மடத்தின் தலைவர் ஸ்ரீ வீர போஜாச்சாரியா மற்றும் அவரது மனைவி ஸ்ரீமதி வீர பாப்பம்மா, இவங்க 2 பேரும் தான் அவருக்கு வளர்ப்பு பெற்றோர்களாக வர்றாங்க. அவங்க இவருக்கு செல்லமா வீரம் போத்தல்லையா என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். தனது அசாதாரண புத்திசாலித்தனம் மற்றும் ஆன்மீக மனநிலையால் அனைவரையும் கவர்ந்தார். தனது 13வது வயதில் தனது வளர்ப்பு தந்தையும் இறந்தபோது தனது தாய்க்கு வலிமையாக தூணாக இருந்தார். அவரது தத்துவ பேச்சுக்கள் மாயையான தன்மையையும் வாழ்க்கையையும் மரணத்திலும் நனவிலும் தொடர்ச்சியையும் அவருக்கு புரிய வைத்தன. தனது மகன் ஒரு அறிவாளி பெற்ற ஆன்மா என்பதை உணர்ந்து திருமதி பாப்பம்மா வீட்டை விட்டு வெளியேறி புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வீரம் போத்தல்லையா ஹரிஹர கஷேத்திரத்திற்கு வருகை தந்த போது ஆனந்த பைரவர் என்ற ஒரு யோகியை சந்தித்தார். தற்செயலாக ஒரு பசுவை கொன்றதற்கு வருந்தத்தக்க அடையாளமாக சன்னியாசரிடம் எடுத்துச் சென்றதை ஆனந்த பைரவர் வீரம் போத்தல்லையாவிடம் ஒப்புக்கொண்டார். பசுவை கொன்ற பாவத்திலிருந்து அவரை விடுவிக்க வீரம் போத்தல்லையா அவருக்கு துவாதசகரி மந்திரத்தில் தீட்சை அளித்து அடுத்த பிறவியில் விவசாயி குடும்பத்தில் பிறந்து அவர் தகுந்த வயது வந்தவுடன் தனது தலைமை சீடராக மாறுவதாகவும் வரமளித்தார். வீரம் போத்தல்லையா பங்கனப்பள்ளியில் ஒரு வயதான பக்தர் அச்சம்மாவால் கட்டப்பட்ட ஒரு மடத்தில் அவர் ஒரு முனிவராக தங்கியிருந்தார். வீரம் போத்தல்லையாவிடம் ஆரம்பத்தில் பசுக்களை மேய்க்கும் பணியை ஒப்படைத்த அச்சம்மா ஒரு இளைஞன் ஒரு குகைக்குள் அதிக நேரம் செலவிடுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அவள் ஒரு நாள் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் கால்நடைகளை சுற்றி ஒரு கோடு வரைந்து கோட்டுக்குள் இருக்குமாறு கட்டளையிடுவதை கண்டார். கால்நடைகள் மறைமுகமாக அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தன. அச்சம்மா அந்த சிறுவன் ஒரு சாதாரண மேய்ப்பன் அல்ல என்றும் ஆனால் பெரும் சக்திகளை கொண்ட ஒரு தெய்வீக மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். 1000 சூரியன்களின் ஒளியைப் போல பிரகாசமாகவும் இருந்த அந்த குகைக்குள் நடந்து அவரது காலடியில் விழுந்து அவரை ஒரு இழிவானவராக கருதியதற்காக மன்னிப்பு கேட்டால் வீரம் போத்தல்லையா தனக்கு துவாதசாட்சரி மந்திரத்தில் அவருக்கு தீட்சை அளித்தார். மேலும் பங்கனப்பள்ளியில் இன்னும் சிறிது காலம் தங்க சம்மதம் கேட்டார். ஸ்ரீ வீரம் போத்தல்லையாவால் மந்திர வடிவில் எழுதப்பட்ட எதிர்கால கணிப்புகளை கேட்கும் பாக்கியம் பெற்ற ஒரு சிலரில் அச்சம்மாவும் ஒருவர். பங்கனப்பள்ளி மடத்தில் தங்கியிருந்த போது வீரம் போத்தல்லையா பனை ஓலைச்சுவடிகளை நிலத்தடியில் ஒரு ரகசிய இடத்தில் புதைத்து வந்தார். இன்று வரை பார்வையாளர்கள் அந்த இடத்தில் வளர்ந்த புளிய மரத்தை வணங்கி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த கிராமத்தில் அவர் தங்கியிருந்த 12 ஆண்டுகளில் ஸ்ரீ வீரம் போத்தல்லையா பல அற்புதங்களை செய்தார். திரு ரெட்டியின் கடந்த கால பாவங்களுக்கு பழி வாங்குவதாக கூறி அச்சம்மாவின் மகன் பிரம்மானந்த ரெட்டியின் பழிவாங்கலில் இருந்து மீட்டெடுத்தார். ஒருமுறை வீரம் போத்தல்லையாவின் புகழை கண்டு பொறாமை கொண்ட அந்த பகுதியின் நவாப் அவருக்கு செய்தி அனுப்பி போலி மரியாதைக்கு பிறகு வேண்டுமென்றே பட்டு துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டை பரிசீலித்தார். பொதுவாக அந்த காலகட்டத்தில் இந்து முனிவர்களுக்கு இறைச்சி தடை செய்யப்பட்டதை அறிந்த அவர் தட்டில் இறைச்சியால் செய்யப்பட்ட உணவுகளை நிரப்பினார். வீரம் போத்தல்லையா தட்டை ஏற்றுக்கொண்டு துணியின் மூடியை அகற்றினார். நவாப் அவரது அரசவையினரின் முழு ஆச்சரியத்திற்கும் தட்டு அழகாக பூக்களால் குவிந்து கிடந்தது. எங்கும் இறைச்சி தடயங்கள் இல்லாமல் இருந்தது. நவாப் மன்னிப்பு கேட்டு வீரம் போத்தல்லையாவால் ஒரு ஆசிரமம் நிறுவுவதற்காக நிலத்தை நன்கொடையாக வழங்கினார். பிராமண சீடரான அன்ன ஜெய்யா ஆசிரமத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். மேலும் அவர்தான் சித்தரின் கால கணிப்புகளை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தினார். தன்னுடைய 12வது ஆண்டில் ஆசிரமத்தை அன்ன ஜெயாவிடம் ஒப்படைத்துவிட்டு வீரம் போத்தல்லையா கடப்பா தாலுகாவில் உள்ள கண்டி மல்லையே பல்லே என்ற கிராமத்திற்கு சென்றார். அவர் ஒரு தச்சராக வேலை செய்து அந்த கிராமத்தின் ஆன்மீக தலைவரானார். அருகிலுள்ள பெட்டகோமர்லா என்ற கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சென்ற போது வீரம் போத்தல்லையா ஒரு இறுதி ஊர்வலத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது. வீரம் போத்தல்லையா பீடத்தின் அருகே சென்று இறந்தவர் மீது புனித சாம்பலை தெளித்தார். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக இறந்தவர் திரு ரெட்டி என்பவர் கீழே இறங்கி வீரம் போத்தல்லையாவின் பாதங்களில் வணங்கினார். இது கிராமத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் பெரும்பாலான கிராமவாசிகள் வீரம் போத்தல்லையாவை கடவுளின் அவதாரமாக வணங்க தொடங்கினர். சில விசுவாசிகள் அல்லாதவர்கள் அவரை ஏமாற்ற விரும்பினர். அவர்களில் ஒருவர் பீடத்தில் இறந்து விட்டதாக நடித்து படுத்துக் கொண்டிருந்தார். மீதமுள்ளவர்கள் தங்கள் நண்பரின் உயிர் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு வீரம் போத்தல்லையாவை அணுகினர். அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பிய வீரம் போத்தல்லையா தங்கள் நண்பரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என்று கூறினார். விசுவாசிகள் அல்லாதவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் நண்பரை எழுந்து உட்கார சொன்னார்கள். ஆனால் அவர் உண்மையில் இறந்து விட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மன்னிப்பு மற்றும் உதவிக்கான அவர்களின் பரிதாபகரமான வேண்டுகோளால் வீரம் போத்தல்லையா
நெகிழ்ச்சி அடைந்த வீரம் பொட்டல்யா அந்த இளைஞனை மீண்டும் உயிர்ப்பித்தார். இது அவருக்கு அனைவரின் மரியாதையையும் பாராட்டையும் பெற்றது. வீரம் பொட்டல்யா கலியுகத்தின் முதல் 5000 ஆண்டுகளில் நடக்கும் நிகழ்வுகள் தொடர்பான தனது கால ஞான கணிப்புகளை ஆன்மீகத்தை தேடுபவர்களுக்கு வழங்கினார். அந்த தேடுபவர்களில் சிவகோட்டையாவும் ஒருவர். அவர் தனது மகள் கோவிந்தம்மாவை வீரம் பொட்டல்யாவுக்கு திருமணம் செய்வித்தார். தெய்வீகத்தின் உருவகமான ஒருவரை திருமணம் செய்து கொள்ள கோவிந்தம்மாவின் விருப்பம் காரணமாக இத்தனை வருடங்கள் திருமணமாகாமல் இருக்க தேர்ந்தெடுத்ததை கேள்விப்பட்ட வீரம் பொட்டல்யா புன்னகையுடன் சம்மதம் தெரிவித்தார். திருமணத்திற்கு பிறகு தம்பதியினர் கண்டிமல்ய பள்ளிக்கு திரும்பி அங்கிருந்து புனித தலங்களுக்கு யாத்திரை சென்றனர். மங்கனப்பள்ளிக்கு ஒரு குறுகிய வருகைக்கு பிறகு அவர்கள் கண்டிமல்லைய பள்ளிக்கு திரும்பினர். பக்தர்கள் அவர்களுக்காக ஒரு ஆசிரமத்தை கட்டினர். வீரம் பொட்டல்லையாவை பக்தர்களால் வீர பிரம்மம் என்றும் வணங்கத் தொடங்கினர். தம்பதியினருக்கு 4 மகன்கள், ஒரு மகள் பிறந்தனர். அனைத்து குழந்தைகளும் தங்கள் பெற்றோரை போலவே பக்தி உள்ளவர்களாக இருந்தனர் மற்றும் ஆசிரமத்தில் நடத்தப்பட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தீவிரமாக பங்கேற்றனர். ஒரு நாள் 15 வயது இஸ்லாம் சிறுவன் ஷேக் சாஹிப் ஸ்ரீ பிரம்மத்தின் சீடனாக ஆசிரமத்திற்கு வந்தார். பிரம்மேந்திர சுவாமியின் மகன்கள் அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதால் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர். பிரம்மேந்திர சுவாமி அவர்களின் சகிப்புத்தன்மைக்கு அவர்களை கண்டித்து சிறுவனை உள்ளே அனுமதித்தார். தனது சீடர்களில் மிகவும் விசுவாசமான மற்றும் பக்தியுள்ளவனாக மாறிய சிறுவனுக்கு சித்தையா என்று பெயர் மாற்றினார். சித்தையா வேறு யாரும் அல்ல, ஏற்கனவே போன ஜென்மத்தில் அவர் ஆனந்த பைரவராக இருந்தார். அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டதன் மூலம் ஸ்ரீ பிரம்மேந்திர சுவாமி தான் முன்பு அவருக்கு அளித்த வரத்தை நிறைவேற்றினார். பிரம்மேந்திர சுவாமி சித்தையாவுக்கு தாரக யோகா உள்பட பல ஆன்மீக பயிற்சிகளில் தீட்சை வழங்கினார். தனது சீடர்களுடன் ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் ராயலசீமா பகுதிகளில் உள்ள அனைத்து முக்கிய மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவர் ஹைதராபாத்தில் சிறிது காலம் தங்கி ஒரு கூட்டத்தை கூட்டினார். வெளி, நடுத்தர மற்றும் உள்தளங்களில் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள்களை குறித்து அவர் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீரை கொண்டு விளக்கை ஏற்றி நவாப்பின் அவையில் இருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். ஹைதராபாத் ஆட்சியின் எதிர்காலத்தை அறிவித்த பிறகு அவர் வீட்டுக்கு சென்றார். திரும்பி வரும் வழியில் சித்தையாவுக்கு பிரம்மேந்திர சுவாமி காட்டிய ஆதரவை எதிர்த்த சில சீடர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க அவர் ஒரு நாயின் உடலை காட்டி அதை சாப்பிடும்படி தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த உடல் சிதைந்து புழுக்கள் நிறைந்தது. தாங்க முடியாத துர்நாற்றம் வீசியது. யாரும் அதன் அருகில் செல்ல விரும்பவில்லை. ஆனால் சித்தையா அதன் பக்கத்தில் அமர்ந்து ஒரு சதைப்பட்டுள்ள இனிப்பு உணவை போல அதை சுவையுடன் சாப்பிடத் தொடங்கினார். குருவின் வார்த்தைகளுக்கு சித்தையா மறைமுகமாக கீழ்ப்படிந்ததன் இந்த வெளிப்பாடு சீடர்களை மனம் திரும்பச் செய்தது. ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் அற்புத சித்து விளையாட்டுகள் பல. ஒரு சமயம் ஒரு பிராமண தம்பதியினர் சுவாமிஜியின் காலில் விழுந்து பிராமணருக்கு இருந்த கொடிய தொழுநோயை குணப்படுத்தும்படி கெஞ்சிய போது பிரம்மேந்திர சுவாமிகள் அவரை குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் தம்பதியருக்கு தீட்சை அளித்து அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியான மனநிலையில் வீட்டுக்கு அனுப்பினார். தெய்வ மனிதர்களுடன் பழகும் பாக்கியத்தால் சீடர்களும் ஆன்மீக அந்தஸ்தை பெறுகிறார்கள். இது பிரம்மேந்திர சுவாமியிடமிருந்து மறுபிறவியின் முக்கியத்துவத்தையும் பிறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை அடைவதற்கான வழியையும் கற்றுக்கொள்ளும் அதிர்ஷ்டசாலியான சித்தையாவின் வாழ்க்கையில் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் சமூகத்தில் பிறந்த சித்தையா ஒரு இந்து துறவியின் சீடரானதால் கடப்பா நவாப் கோபமடைந்து சித்தையாவிடம் தனது நடத்தைக்கு விளக்கம் அளிக்க வருமாறு செய்தி அனுப்பினார். சித்தையாவின் அத்வைதம் குறித்த உணர்ச்சிமிக்க உரை இஸ்லாம் மக்களை சமாதானப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்கள் அனைவரையும் பிரம்மேந்திர சுவாமியின் பக்தர்களாக மாற்றியது. சித்தையா தன்னை வணங்காததை கண்டு நவாப் கோபமடைந்து அவரது ஆணவத்திற்காக அவரை கண்டித்தார். சித்தையா அவர்கள் நவாப்பின் உதவியாளர்களை மண்டபத்திற்கு ஒரு பெரிய கருப்பு பாறை துண்டை கொண்டு வர உத்தரவிட்டார். அது உள்ளே கொண்டு வரப்பட்ட போது சித்தையா அதற்கு வணங்கினார். உடனடியாக அந்த பாறை 1000 துண்டுகளாக உடைந்தது. சித்தையா நவாப்பிடம் தான் தங்களை வணங்கியிருந்தால் நவாப்பின் தலையும் துண்டு துண்டாக உடைந்திருக்கும் என்று கூறினார். சித்தையர் இப்போது ஆன்மீக அந்தஸ்தை பெற்றுள்ளார். பிரம்மேந்திர சுவாமி மட்டுமே அவரிடமிருந்து வணக்கம் செலுத்த தகுதியானவர் என்பதை புரிந்து கொண்ட நவாப் மன்னிப்பு கேட்டார். ஒருமுறை பிரம்மேந்திர சுவாமி சித்தையாவுக்கு 6 சக்தி மையங்களை விளக்கினார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த தனது மனைவியை கொன்று அவளுடைய உடலை துண்டித்தார். எந்த தெய்வங்களையும் காண தவறிய அவர் பிரம்மேந்திர சுவாமியிடம் விரைந்து சென்று அவரது கால்களில் விழுந்து அழுது தான் செய்ததை ஒப்புக்கொண்டார். அவர் மீது இரக்கம் கொண்டு அவருடன் தனது வீட்டுக்கு சென்று சித்தையாவை பின்தொடர உத்தரவிட்டார். குடிசைக்குள் நுழைந்ததும் சுவாமிஜி சக்கரங்களின் தெய்வங்களை அழைத்து சித்தையா மற்றும் காக்கையாவிடம் காட்டினார். மேலும் தனது கையை தொட்டு காக்கையாவின் மனைவியின் துண்டிக்கப்பட்ட உடலை உயிர்ப்பித்தார். பிரம்மேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய நூற்றுக்கணக்கான அற்புதங்களில் அவர் இரும்பை விழுங்கியது, நந்தியாலின் திமிர் பிடித்த பிராமணர்களுக்கு ஒரு விருந்தில்
பரிமாறுவதற்காக அவர்கள் தயாரிக்கும் அரிசியை எல்லாம் சாப்பிட செய்து பாடம் கற்பித்தது. ஒரு நவாப்பிற்கு அதன் தாயின் வயிற்றில் இருக்கும் ஒரு கழுதை குட்டி ஆனா பெண்ணா என விவரித்தது. பிராமணர் அல்லாதவர்கள் கற்றல் மற்றும் வேதங்களை ஓதுவதற்கு எந்த வேதபூர்வ தடையும் இல்லை என்பதை விரோத அறிஞர்கள் குழுவிற்கு நிரூபித்தது என பல சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தியுள்ளார். ஒருமுறை நள்ளிரவில் ஆசிரமத்தை கொள்ளையடிக்க நுழைந்த ஒரு திருடர்கள் குழு தங்கள் பார்வையை இழந்து விட்டனர். மறுநாள் இரக்கம் கொண்டு அவர்களை மன்னித்தார். தனது வாழ்க்கையின் கடைசி நாளில் ஆசிரமத்தை மேற்பார்வையிட எந்த சந்ததியும் இருக்காது என்றும் அவர்களின் மகளின் சந்ததியினர் கடவுளை வழிபடுவதற்காக பொறுப்பேற்பார்கள் என்றும் அவர் தனது மகன் கோவிந்தனிடம் ஆசிரமத்தின் அறங்காவலர் பதவியை கொடுத்தார். ஏனெனில் சித்தையா தனது அன்பான குருவின் மரணத்தை காண முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒருமுறை சித்தையா தான் துக்கத்தால் மூழ்கி தற்கொலை செய்து கொள்ள சோர்வடைந்தார். அவர் மீது இரக்கம் கொண்டு பிரம்மேந்திர சுவாமிகள் கல்லறையிலிருந்து எழுந்து ஞானத்தை வெளிப்படுத்தி முதுமலை கிராமத்திற்கு சென்று திருமணம் செய்து கொண்டு ராஜயோக பாதையில் தனது வாழ்க்கையை கழிக்க உத்தரவிட்டார். சித்தையா இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். பிரம்மேந்திர சுவாமிகளின் வருகையின் போது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையேயான மத மோதல்களில் மூழ்கி இருந்தது. மனிதனால் உருவாக்கப்பட்ட மதம், பிரிவு மற்றும் சாதி தடைகளை உடைக்கும் அன்பின் மதத்தை குமானி சுவாமி மற்றும் காக்கையா போன்ற அவரது சீடர்கள் அடங்குவார்கள். ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் உயிர் உடலை விட்டு வெளியேறிய பிறகு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர் எழுதிய தீர்க்க தரிசன கணிப்புகளை பாடினர். வேமனாரின் போதனைகளைப் போலவே பிரம்மேந்திர சுவாமியின் தீர்க்க தரிசனங்கள் எளிமையானவை மற்றும் கேட்போரிடமிருந்து உடனடி உணர்ச்சி பூர்வமான பதிலை ஏற்படுத்துகின்றன. பிரம்மேந்திர சுவாமிகளின் சில கணிப்புகள் உரைநடை வடிவத்தில் உள்ளன. சில தார்மீக கோட்பாடுகளாக எழுதப்பட்டுள்ளன. சில தத்துவம், ஆன்மீகம் மற்றும் யோகா பயிற்சி பற்றிய விளக்கங்களை அது வழங்குகின்றன. காளிகாம்பத்தை புகழ்ந்து பல கவிதைகள் பிரம்மேந்திர சுவாமிகளால் எழுதப்பட்டுள்ளன. இவற்றில் சில மறைமுகமான மறைபொருள் உண்மைகளை கொண்டுள்ளன. பவிஷ்ய புராணம், பாகவதம் மற்றும் ஹரிவம்சம் போன்ற வேதங்களைப் போலவே அவரது கணிப்புகள் பெரும்பாலும் கலியுகத்தின் இறுதியில் நிகழும் வரலாற்று, புவியியல் மற்றும் சமூக மாற்றங்களை பற்றியவை. மேற்கத்திய தீர்க்கதரிசி நாஸ்ட்ராடாமஸை போலவே இருந்தது. பிரம்மேந்திர சுவாமியின் கணிப்புகளும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளன. அவரது தீர்க்க தரிசனங்களால் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி, சாதி அமைப்பின் சிதைவு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் விரைவான முன்னேற்றங்கள் முன்னறிவிப்பு குறிப்புகளை வழங்குகின்றன. ரயில்கள் மற்றும் ஆட்டோமொபைல்களின் கண்டுபிடிப்பு, மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்கள் மற்றும் அதன் பயன்பாடு அதிகரித்து வருதல், மகாத்மா காந்தியின் வருகை, விதவை மறுமணம், விவகாரத்துக்களை சமூகத்தில் ஏற்றுக்கொள்வது, மன்னராட்சியின் வீழ்ச்சி மற்றும் சமூகத்தின் பலவீனமான பிரிவுகளின் முக்கியத்துவம் அதிகரித்து வருதல் போன்றவை குறிப்பிடப்படுகின்றன. 1000 ஆண்டில் அதிகாரம் பெண்கள் மற்றும் நடிகர்களின் கைகளில் இருக்கும், சமூகம் போலிகள் மற்றும் போலிகளின் பெருக்கத்தை காணும் என்றும், ஒழுக்க நெறிமுறைகள் பொதுவாக குறைந்துவிடும் என்றும், நேர்மையானவர்கள் குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகளின் தயவில் இருப்பார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. பிரம்மேந்திர சுவாமிகளின் தீர்க்க தரிசனங்கள் ஒரு நேர்மறையான அம்சம். அனைத்து வர்க்க வேறுபாடுகளும் சாதி பிரிவுகளும் அழிக்கப்பட்டு பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள், ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் வாய்ப்பின் வாயில்கள் திறக்கப்பட்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தில் வாழ்வார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளார். கால ஞானத்தில் உள்ள நாஸ்ட்ராடாமஸை போலவே பிரம்மேந்திர சுவாமியின் தீர்க்க தரிசனங்கள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனித ராஜ்யங்களை பொருட்படுத்தாமல் இயற்கையில் உள்ள விசித்திரங்கள் மற்றும் குறைபாடுகள் மற்றும் அசுரத்தனங்கள் எப்போதும் நடக்கவிருக்கும் பேரழிவுகளை முன்னறிவிக்கும் கெட்ட சகுனங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இதேபோல் வால் நட்சத்திரங்களும் விண்கற்களும் உடனடி சமூக மற்றும் வரலாற்று எழுச்சிகளின் குறியீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அர்த்தமற்ற மரபு வழியில் தளர்வு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் தர்மத்தின் பாதையில் இருந்து விலகிச் செல்வதற்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. மனித பேராசை, வெறுப்பு மற்றும் வெள்ளம், பூகம்பங்கள் போன்ற இயற்கையின் பேரழிவுகளின் விளைவாக ஏற்படும் 2 போர்களும் இணக்கமற்ற வாழ்க்கை முறைகளை காரணமாகின்றன. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் பிரம்மகாரி மடம் என்ற கிராமத்தில் இவருடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது. இவருடைய ஜீவசமாதியில் மகன், மகள் இருவரின் சமாதிகளும், இவருடைய ஜீவசமாதிக்கு அடுத்தால் போர் இவருடைய பேத்தியின் சமாதியும் தனி சன்னதியில் அமைந்துள்ளது. மேலும் ஸ்ரீமத் விராட் கொத்தனூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் வரலாறு பற்றி அறிந்து கொள்ள www.சித்தர்கள்திருவடி.com என்ற இணையதளத்தை நீங்கள் பார்வையிடவும். மேலும் சித்தர்கள் பற்றிய காணொளிகளை அறிய சித்தர்கள் திருவடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கண்டுகளியுங்கள். மீண்டும் அடுத்த ஜீவசமாதி தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதசேகரன். வணக்கம்.
ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு ஜீவபீட தரிசனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து 2-3 காணொளிகளை பாருங்க. உங்களுக்கு இந்த காணொளி தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு, அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொளி பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உறுதுணையா இருக்கும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஸ்ரீமத் விராட் பொத்துலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகளுடைய ஆலய முகவரி மற்றும் கூகுள் மேப் எல்லாம் அதுல நான் பதிவிட்டு இருக்கேன். அதை நீங்க பார்த்து நீங்களும் போய் தரிசனம் பண்ணலாம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாத சேகரன். வணக்கம்.